ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவுமே அதிக சத்துக்கள் நிறைந்த ராகி அடை தான் பார்க்க போகிறோம். அதாவது கேழ்வரகு இனிப்பு அடை எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு அரை கப் வெல்லம் எடுத்துருக்கேன். இந்த வெல்லத்தை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த அரை கப் வெல்லத்துக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் ஒரு பக்கம் கரைஞ்சிட்ருக்கு. இதில் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி ரெடியாக இருக்குது. இதை நம்ம இது கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை ராகி மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். நல்லா தேங்காயை சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸ்களாக நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், துருவல் இல்லாமல். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு சூடாக இருக்கிறதுனால அந்த கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணிடுறேன். இது ஆறுனப்புறம் நீங்கள் கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு கட்டியாக பிசையக்கூடாது, ஒரு மாதிரி நீர்க்க தான் பிசையணும். அது இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் மாவு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இந்த மாவு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த தவா நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நெய் இல்லைன்னா. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இதில் அடை மாதிரி தட்டிடலாம். நீங்கள் ஒரு பாலித்தீன் கவரில் கூட நெய் தடவி அதில் தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லை டைரெக்டாக இப்படியே தட்டலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நெய் எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். தேவைப்பட்டால் இந்த பக்கமும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ 2 பக்கமும் வேக வச்சு அடையை எடுத்தாச்சு. பாருங்கள், அடை ரொம்பவுமே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. வச்சு காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.